இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் உலகத்துல வேற எந்த முடிவும் கிடையாது. 2-3 நாளே கன்ஃபர்ம்டு. இங்க 3 தடவை சொல்றாரு ஓ நீதி நிமித்தம் அல்லன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கப்புறம் என்கொயரியே கிடையாது. ஏன் நீதி நிமித்தம் அல்ல, நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. செகண்ட் ரீசன் வாசிப்போம். உன் நீதி நிமித்தமும், இரண்டாவது சொல்றாரு உன் நீதி நிமித்தமும், உன் இருதயத்தினுடைய உத்தமத்து நிமித்தமும், உன் இருதயத்தினுடைய உத்தமத்து நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. இங்க பாருங்க, இரண்டாவதும் சொல்றாரு பாருங்க. 3 வசனம் தான் வாசிக்கிறேன். இந்த 3 வசனத்துல 3 தடவை சொல்லுவார் கர்த்தர் ஓ நீதி நிமித்தம் அல்ல, ஓ நீதி நிமித்தம் அல்ல. ஏன் 3 தடவை சொல்றாரு? 3னா கன்ஃபர்மேஷன். 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே ஒரு காரியம் நிலைவரப்படும். ஒரு விஷயத்தை 2 அல்லது 3 முறை சொன்னால் இட் இஸ் கன்ஃபர்ம்டு, இட் இஸ் எஸ்டாப்லிஷ்டு, தேர் இஸ் நோ மோர் என்கொயரி. இதற்கு மேலாக வேறு ஒரு விசாரணை தேவையில்லை என்ற அர்த்தம். ஆகையால் திருத்துவம் 3 பேராக இருக்கிறார்கள். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் உலகத்துல வேற எந்த முடிவும் கிடையாது. 2-3 நாளே கன்ஃபர்ம்டு. இங்க 3 தடவை சொல்றாரு ஓ நீதி நிமித்தம் அல்லன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கப்புறம் என்கொயரியே கிடையாது. ஏன் நீதி நிமித்தம் அல்ல, நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்க. கை திரும்ப அவருக்கு. உங்க செயல்களுக்கும் எல்லாம் சொல்லுங்க, ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றேன், உங்கள் செயல்களுக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கும் சம்பந்தமே இல்லை. கை திரும்ப அவருக்கு. நல்லா 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 நல்லா. உங்கள் செயல்களுக்கும் சொல்லுங்க, உங்கள் ஆசீர்வாதங்களுக்கும் தொடர்பே இல்லை. ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா ஏத்துக்காங்க. ஓ நீதி நிமித்தம் அல்லன்னா என்ன அர்த்தம்? ஓன் கெட்டிக்காரத்தனம் கிடையாது, ஓன் நல்ல வில்லத்தனம் கிடையாது. அப்ப இனிமே நான் நல்ல பிள்ளையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையானா இனிமே நீ ஆசீர்வாதத்துக்காக நல்ல பிள்ளையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக நீ நல்லவனா இருக்கியோ அப்பவே நீ நல்லவன் இல்லை. புரிஞ்சுக்க மட்டும் ராமன் சொல்லுங்க. இனிமே நீங்க ஆசீர்வாதத்துக்காக நல்லவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக நல்லவனா இருக்கீங்களோ அப்ப நீங்க நல்லவனே இல்ல. யூ ஆர் நாட் லிவிங், யூ ஆர் ஜஸ்ட் ஆக்டிங். ஆசீர்வாதம் வாங்கிருச்சு சார், நான் நல்லவனா இருக்க வருமே சார். இப்பதான் சார் உண்மைக்கே நீங்க நல்லவனா இருக்கீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. நம்பர் 2 திரும்பவும் சொல்றாரு 3 முறை உன் நீதி நிமித்தம் அல்ல என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் அது எஸ்டாப்லிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். வாசிப்போம். உன் நீதி நிமித்தமும் உன் இதயத்திற்கு உத்தமத்து நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. எத்தனாவது வசனம் அது? 5வது வசனம். அதற்காக நீ பிரவேசிக்கவில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்து நிமித்தமாகவும் ஆபிரகாம், எல்லாரும் கவனிங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர், ஆமென். the second point, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். பாத்தீங்களா? 2வது ரீசன் என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ரீசன், உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க நீதி நிமித்தம் அல்ல, உங்க உத்தமத்து நிமித்தம் அல்ல, நீங்க இயேசுவே சொந்த இரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் உங்களுக்குள்ள வந்துடுறாரு. அவர் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துறாரு. அது இலவசமாய் கிடைக்கிற ஈவு பரிசுத்தம் என்பது. ஆனா தேவன் உங்களுக்குள்ள ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு இந்த வாழ்க்கையில உயர்த்துற காரணம் உங்க நீதி அல்ல, உங்க செயல்கள் அல்ல. எது தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையின் நிறைவேற்றும்படி. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை நிறைவேற்றும்படி. இது பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? அதாவது ஆணையிட்டார் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. கடந்த காலமா எதிர்காலமா? கடந்த காலம். அதான் நான் சொன்னேன் வந்த உடனே. உங்க எதிர்காலம் நிகழ்காலத்தோடு தொடர்புடையது அல்ல, உங்கள் எதிர்காலம் கடந்த காலத்தோடு தொடர்புடையது. எங்க தாத்தா சம்பாதிச்சு சொத்து வச்சிருந்தாருன்னா நான் பணக்காரன் தான். எதனால பணக்காரன்? என்னுடைய நிகழ்காலம் என் கடந்த காலத்தோடு தொடர்புடையது.